நாம இன்னைக்கு ஆரியில நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். அ இதோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி வந்து ஒர்க் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். அதோட நெக் வந்து எப்படி நம்ம இப்போ வந்து மேக் பண்றது, அதாவது ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல தான் நம்ம வந்து ஒரு 4 லேயர் இல்லைனா 3 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி 3 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் தான். நான் வந்து ஆன்டிக் கலரில் சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது டல் கோல்டு கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட் தான். கட் பீட் வந்து எப்போவுமே நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து மார்க் பண்ணுறோம். டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி நம்ம டாட் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், இல்லை நான் வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சில டாட்ஸில் மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். அது எந்தெந்த டாட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈக்குவலாக வர மாதிரி க்ளூ வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய டாட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் பீடு, அதாவது இட்லி பீடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹாஃப் பீடில் வந்து நான் வந்து பேர்லும் யூஸ் பண்ணுறேன், ஆன்டிக் பஞ்ச் ஆஃப் பீட்ஸும் யூஸ் பண்ணுறேன், 5 நம்பர் சைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு அதை சுற்றி நான் வந்து நம்மளோட சுகர் பீட் கொடுத்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் அதாவது ஒரு பால் பீட்னா அடுத்து வந்து நம்மளோட பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அதை சுற்றியும் நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராப் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். ட்ராப் பீடு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் அதோட எண்டில் வந்து ஒரு சுகர் பீடு வர மாதிரி வச்சு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதில் நீங்கள் வந்து ரைஸ் பீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேறு டிசைன் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோதுமை பீடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எந்த இடத்துலலாம் நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வருமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து அந்த ஃப்ளவர் டிசைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புட்டாஸ் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். புட்டாஸ் டிசைன் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவு டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுலேயுமே நான் வந்து ட்ராப் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கேப்ல எல்லாமே நான் வந்து த்ரெட்டு தான் கொடுக்குறேன். எல்லோ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சம்கி யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதுலேயுமே நம்ம ஃப்ளவர் டிசைனில் கொடுக்குறோம். எனக்கு வந்து அவங்க கஸ்டமர் வந்து கொடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதில் வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டான்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 த்ரெட், அதாவது 7 இல்லைனா 8 எடுத்து 14 இல்லைனா 16 அந்த சைஸில் வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து சம்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்து போகிற மாதிரி இருக்கணும், இன்னொரு சைடும் மேல் பக்கம் பார்த்து போகிற மாதிரி இருக்கணும். ஒரு சைடு பார்த்து வந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் சென்டர்லேருந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா?
அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். ஸ்லீவ் டிசைனும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல குடுத்துருக்கேன். அதுவுமே எண்ட்ல வந்து வீடியோட லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதுவுமே ரொம்பவே கிராண்ட் லுக்ல அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.